பாஸ்ட்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம பாஸ்ட் டென்ஸ் என்ற தலைப்பிலே அன்றாடம் நாம் எப்படி இந்த பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துதல் என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா verb, சப்ஜெக்ட் பிளஸ் verb. சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, he, she, it, இல்லைன்னா ஏதாவது ஒரு நேம். This is called as subject. யார் அந்த செயலை செய்கிறார்களோ அவர்கள் தான் சப்ஜெக்ட். இப்ப நான் செஞ்சேன் அப்படின்னா நான் தான் சப்ஜெக்ட், ஐ. நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா வி. நீங்கள் அந்த செயலை செய்தீர்கள் அப்படின்னா யூ. தே, அவர்கள் அந்த செயலை செய்தார்கள் அப்படின்னா தே. அவன் செய்தான் அப்படின்னா he. அவள் செய்தாள், she. அது செய்தது, it. ராமு, கோபி, இந்த மாதிரி யாராவது ஒரு நபர் அந்த விஷயத்தை செய்தார்கள் அப்படின்னா அந்த பேர் யாரோ அந்த பேரை நீங்க போட்டீங்க அப்படின்னா அது நேம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டோட ஒரு verb என்று சொல்லப்படக்கூடிய அந்த வினைச்சொல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். It can be any sentence for that matter, it can be any tense for that matter, it can be any expression for that matter, it can be any sentence for that matter. எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய அந்த வாக்கியத்திலே சப்ஜெக்ட் என்பது இருக்கும், verb என்பது முக்கியமாக இருக்கும். verb இல்லாத இந்த வினைச்சொல் என்பது இல்லாத ஒரு வாக்கியத்தை நீங்கள் அமைக்கவே முடியாது. வினைச்சொல் இல்லாத வாக்கியம் உயிரில்லாத உடம்பு போல. உயிரே இல்லாம ஒரு உடம்பு இருந்ததுன்னா அதுக்கு யூஸே இல்லை, அதுக்கு பயனே இல்லை, இல்லைங்களா? அது மாதிரி இந்த verb இல்லாத ஒரு சென்டென்ஸ் நீங்க எழுதவே முடியாது, பேசவே முடியாது. ஓகே, பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பிளஸ் verb. சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு verb இருக்கணும். அந்த verb எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த verb-ஓட பாஸ்ட் ஃபார்ம் எப்படி இருக்கணும்? verb-ஓட பாஸ்ட் ஃபார்ம். அது என்ன சார் பாஸ்ட் ஃபார்ம்? அது என்ன சார் பாஸ்ட் ஃபார்ம்? இப்போ ஐ, நீங்க விளையாண்டீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? விளையாண்டீங்க, விளையாடி முடிச்சிட்டீங்க. நான் அதை எப்படி தமிழ் சொல்லுவீங்க? விளையாடினேன், நான் விளையாடினேன் சொல்றீங்க இல்லையா? ஐ பிளே. பிளேங்கிறதா இந்த இடத்துல verb. விளையாடினேன், பிளே, ஐ பிளே. இந்த பிளேயோட பாஸ்ட் ஃபார்ம் நீங்க போடணும். பிளேங்கிறது தான் verb. இந்த வினை சொல்லோட பாஸ்ட் ஃபார்ம் எது? பாஸ்ட் ஃபார்ம் எது? பிளேட், PLAYED, பிளேட், PLAYED, பிளேட். ஐ பிளேட், அவ்வளவுதான். நான் விளையாடினேன். we played, நாங்கள் விளையாடினோம், அவ்வளவுதான். நாங்கள் விளையாடினோம், we played.
அதே மாதிரி எல்லாமே நீங்க போடலாம். தே பிளேட், அவர்கள் விளையாடினார்கள். அடுத்து பாருங்க, he played, அவன் விளையாடினான். she, அவள், she played, அவள் விளையாடினாள். she played. அது விளையாடியது. அது நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், ஒரு பேர்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம். அது இட் பிளேட், அது விளையாடியது. விளையாடியது. நேம், எனி நேம். ராமு போடுங்க. ராமு பிளேட், ராமு விளையாடினான். he name played. சிம்பிள். அவன் விளையாடினா அப்படின்னா he played. அவள் விளையாடினாள் அப்படின்னா she played. அது விளையாடியது அப்படின்னா it played. நாங்கள் விளையாடினோம், we played. இந்த வெர்போட பாஸ்ட் ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணணும். அது என்ன சார் பாஸ்ட் ஃபார்ம்? வெர்பு பாத்தீங்கன்னா 3 விதமாக வெர்பு இருக்கிறது. பார்க்கலாமா? இது உங்களுக்கு நல்லா புரியுதா? சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? இதெல்லாமே சப்ஜெக்ட். இந்த வேர்பு மட்டும் நீங்க போட வேண்டும். சரியான முறையில இந்த வேர்பை நீங்க போட வேண்டும். பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நீங்க போடணும். முடித்தேன், பார்த்தேன், தூங்கினேன். So these are all past actions. முடித்தேன், பார்த்தேன், தூங்கினேன். இதை எப்படி நீங்க இதோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இன் இங்கிலீஷ், இதோட கரெக்டான இங்கிலீஷ் வேர்ப் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் எது அப்படின்னு நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.